கயல் மேல உங்களுக்கு எவ்வளவு கோவம் வேணா இருக்கலாம், அதுக்காக இந்த அளவுக்கு இறங்குவீங்க? சின்ன வயசுல இருந்து என் அம்மானா இப்படிப்பட்டவங்க, அவங்கள மாதிரி ஒரு அம்மா உலகத்துல யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கன்னு ரொம்ப பெருமையாவும் கர்வமாவும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பேன். உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடைச்சது என் வாழ்க்கையில கடவுள் கொடுத்த வரமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது, நீங்க என் வாழ்க்கையில கிடைச்ச வரம் இல்ல, சாபம். உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடைச்சத பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப உங்களுக்கு பிறந்ததை நினைச்சு வெக்கப்படுறேன். சில கேவலமான பிறவிங்க, கொஞ்சம் கூட மனுஷ தன்மையே இல்லாத சில கேடு கெட்ட ஜென்மங்களால உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்க யாரோ ஒரு பொண்ணோட கற்புக்கு ஆபத்து வந்தாலோ, இல்ல ஒரு பொண்ணோட மானத்துக்கு களங்கம் வந்தாலோ, அந்த பொண்ணுக்காக சம்பந்தப்பட்டவங்க மட்டும் இல்ல, எந்த ஒரு மனுஷனும் கொதிச்சு எழுவான். ஒவ்வொரு பொண்ணுமே பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காக வருத்தப்படுவாங்க, கண்ணீர் சிந்துவாங்க. அந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரி நம்ம குடும்பத்துல இருக்க பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவளை பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா சொந்த மருமகள் கூட பார்க்காம அவளுக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு கௌரவமா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பண்ண விஷயம் மட்டும் தெரிஞ்சா ரோட்ல வரவும் போறவனா காரி துப்புவான். நான் தான் உங்களுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எனக்கு கையில் மட்டும் போதுன்னு போயிட்டல்ல, அப்புறம் ஏன் இவ்வளவு வன்மத்தோட கையில பழி வாங்க துடிக்கிறீங்க? அப்படி என்ன அவன் மேல உங்களுக்கு பகை? ஏன் எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க கூடாதா? ஏன் இப்படி பெத்த புள்ளைய நிம்மதியை வாழ விடக்கூடாதுன்னு வெறி பிடிச்சு அலையறீங்க? எழில், போதும் எழில், ப்ளீஸ். பாத்தீங்களா, இப்ப கூட நான் உங்களை மரியாதை பேசுறத அவளால பொறுத்துக்க முடியல. நீங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிஞ்சும் ஒரு வார்த்தை கூட உங்களை கேட்காம நான் எதுவும் தப்பா வார்த்தை விட்டுறக்கூடாதுன்னு தடுக்கிறாள்ல, அதுதான் அவன் மனசு.